நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் தரிசனம் பார்த்த கோவில்களை பற்றின யூடியூப் சேனலில் இன்றைக்கி 718வது பகுதியாக பார்க்க போகிறது ஒரு கிராமத்தில் இருந்தக்கூடிய சிவாலயம்தான். இது சுங்குவார் சத்திரம் கிட்ட போயிருந்தபோது அங்கேருந்து பார்த்துன்னு வந்த கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவிலில் விசேஷம் என்னன்னாக்கா, ஈசன் விசேஷம். அவர் தனியாக ஒரு திருவிளையாடல் புரிஞ்சிருக்கார், அதை பற்றி தனியாக சொல்கிறேன். ஆனால் இன்னும் ஒன்று அதிசயமாக பார்க்க கிடச்சது இங்கே தக்ஷணாமூர்த்தி வித்தியாசமான கோலத்தில் காட்சி கொடுத்துட்டுருக்கார். இங்கே ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் அந்த பக்கத்தில் இளம்பயம் கோட்டைங்கிற இடத்துல போயிருந்திருக்கேன். அங்கே ஞான தக்ஷணாமூர்த்தியாக பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த உட்கடி ஆசனத்தில் அமர்ந்த மாதிரி தக்கோலத்தில் வித்தியாசமாக பார்த்துருக்கோம். திதி சண்டாள வீணாமூர்த்தியாக துடையூரில் வீணாதர தட்சிணாமூர்த்தியாக நின்ன கோலத்தில், அர்த்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தி, அப்புறம் திருச்செந்தூரில் மேதா தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி, அப்படின்னு நிறையா தட்சிணாமூர்த்திகளை பார்த்துருக்கு. இந்த ஸ்தலத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி வித்தியாசமாக நாகாபரணத்தை சூடிண்டு அவர் கையில் திருசூலத்தையும் வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப வித்தியாசமானதாகவே இருந்தது. இந்த தட்சிணாமூர்த்தியை வேண்டிண்டாக்க நாகதோஷம்லாம் நீங்கிறது அப்படிங்கிறது ஐதீகமாக. இங்கே பக்கத்தில் தக்கோலத்துக்கு போயிருந்தபோது அந்த உட்கடி ஆசனத்தில் அமர்ந்த சுவாமியை வேண்டிண்டா கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவமாகுதுன்ட்டு சொல்லி கேள்விப்பட்டது ஞாபகத்துக்கு வந்தது. சரி, இப்போ இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலை பற்றின விவரங்கள் படித்தது தெரிஞ்சின்றது இந்த கோவில் சிவாச்சாரியார் திரு பிரகாஷ் அவர்கள் மூலியமாக அறிஞ்சின்ற விவரம் எல்லாத்தையுமே நான் உங்களோட இதில் பகிர்ந்துக்கிறேன். இது பிள்ளைப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. இந்த பிள்ளைப்பாக்கம் எங்கே இருக்குன்னா, ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் முடிச்சூர் தாம்பரம் வர்ற வழியில், முடிச்சூருக்கு தாம்பரம் வர்ற பாதையில் இருக்கிற கோவில் தான். சுவாமி அம்பாள் தையல் நாயகி அம்பாள் சமேத வைத்தீஸ்வரர். இந்த சுவாமிக்கு மருந்தீஸ்வரருங்கிற பேரும் இருந்திருக்கு. இந்த ஸ்தலம் கிட்டத்தட்ட 1650 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லி மாமா சொல்லி தெரிஞ்சிருந்தேன். இந்த பிள்ளைப்பாக்கம் கோவிலில் இருக்கக்கூடிய இன்னும் விசேஷங்கள் என்னென்னா, கோவிலோட வாசல் கோபுரம் கோபுரம் கிடையாது, வாசல் தெற்க பார்த்த வாசலாக இருக்குது. தெற்க பார்த்த வாசலில் இருக்கிற ஸ்தலங்களே நிறைய பரிகார ஸ்தலங்களாக இருக்கும், சிறந்த பரிகார ஸ்தலமாக இருக்குங்கிறது பல கோவில்களில் கண்கூடாக பார்த்ததை நான் பதிவும் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்தலத்தோட புராணம் எப்படி போகிறதுன்னா, ஆதி காலத்தில் இந்த ஊரில் ஒரு அர்ச்சகர் பூஜை பண்ணிகிட்டு இருந்தவரோட பிள்ளைய பாம்பு தீண்டிடுதான். பாம்பு தீண்டி அந்த குழந்தைய அவர் கொண்டு போய் இந்த சுவாமிக்கு முன்னாடி போட்டு, இப்படி என்னோடய குழந்தைய பாம்பு தீண்டிருத்தேன்னு சொல்லி சுவாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாராம். அப்போது சுவாமி பசுவாக பசு ரூபத்தில் பாம்பு தீண்டின இடத்துல தன்னோட நாக்கால் தடவி கொடுத்தாராம். அந்த இடத்துல தடவின உடனே அந்த குழந்தை எந்திரிச்சிருத்தான். அதை பிள்ளை நக்கிய பக்கம் அப்படின்ட்டு தான் இந்த ஊரோட ஆதி காலத்து பேராம். இந்த பிள்ளை நக்கிய பக்கம்ங்கிறது தான் மருவி போய் இன்றைக்கி பிள்ளைப்பாக்கம் அப்படின்னு ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். அது தவிர இங்கே பார்த்தோம்னாக்க சுவாமி கிழக்க பார்த்து இருக்கார். உள்ளுக்குள்ளே நம்ம தெற்கு வாசல் வழியாக போனோன்னாக்க
நமக்கு இடது பக்கத்தில் அங்கே சுவாமியோட கருவறைக்கு வெளியில் வந்து பிள்ளையாரும் முருகரும் 2 பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த கோவிலில் வந்து நிறைய கல்வெட்டுகள் கிடச்சிருக்கான். என்ன ஆயிருந்திருக்குன்னா, ஒரு 550 வருஷத்துக்கு முன்னாடி கோல்கொண்டா நவாபு அவர் வந்து இங்கே படையெடுத்து வந்திருக்கார். அந்த கோல்கொண்டா நவாப் காலத்தில் இந்த கோவில் வந்து படையெடுத்து வந்து கம்ப்ளீட்டாக முழுசாகவே செதலமாகி போயிருந்திருக்கான். அதுக்கப்புறமா அந்த கோவிலை வந்துட்டு 1977 சிங்காரவேல செட்டியாருங்கிறவரோட பையன் திரு நமச்சிவாய செட்டியாருங்கிறவர் வந்து எடுத்துண்டு இந்த கோவிலுக்கு உண்டான நிலம் எது அப்படிங்கிற எடுத்து பட்டா எடுத்துட்டு திருப்பணியாக ஆரம்பித்தாராம். அவர் வந்து 1977 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 81 வரைக்கும் அது போயிருந்திருக்கு. 81 ஜூன் மாதத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கும்பாபிஷேகம் 2000, அதுக்கப்புறம் 2014, 2024ன்னு சொல்லி கும்பாபிஷேகங்கள் நடந்திருக்கு. 2012 இருக்கணும். 2012, 2024, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. 1965 ஆரம்பிக்கப்பட்ட திருப்பணி 1977 தான் வந்து அந்த பட்டா வாங்கிறது அந்த வேலை எல்லாமே நடந்திருக்கு. இங்கே இந்த மகாமண்டபத்திலேயே நின்றுண்டு நம்ம பார்த்தோம்னாக்க சுவாமிக்கு எழுத்த மாதிரி இருக்கிற அர்த்த மண்டபத்தில் நின்றுண்டு பார்த்தோம்னாலே அதே மண்டபத்தில் இருந்து பார்த்தோன்னா தெற்கு பக்கத்தில் அம்பாள் நின்ன கோலத்தில் அபயவரத அஸ்தமாக நமக்கு காட்சி கொடுத்துட்டுருக்கா. கோஷ்டத்தில் போய் பார்த்தோன்னா பிள்ளையார், தக்ஷணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை தவிர இங்கே சண்டிகேஸ்வரர். இந்த கோவிலில் இன்னும் ஒரு விசேஷம் என்னென்னா, சண்டிகேஸ்வரரோட சேர்த்து சண்டிகேஸ்வரியும் நமக்கு சேர்ந்து அருள் புரியிறாங்கிறது இந்த கோவிலில் இன்னும் ஒரு விசேஷமாக இருக்குது. 2 பேரும் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அப்புறம் பைரவர், நவகிரகங்கள் எல்லாம் இருக்குது. இந்த சுவாமியோட கருவறையோட விமானம் வந்து கஜபிருஷ்ட விமானமாக இருக்குது. இங்கே வந்து மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது. மகா சிவராத்திரி கழிஞ்சிண்டு வரக்கூடிய திங்கக்கிழமை, அடுத்து வரக்கூடிய திங்கக்கிழமையில் ஒரே ஒரு நாள் வருஷத்தில் சுவாமி புறப்பாடு நடக்கிறது. அதை தவிர இங்கே வந்து பிரதோஷ பூஜைகள், அதாவது சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் 2 பட்சம் பிரதோஷ பூஜை, ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், கார்த்திகை தீபம், அப்புறம் கார்த்திகை சோமவாரம் எல்லா நாளுமே திங்கக்கிழமைகளில் பூஜைகள்லாம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சினேன். இந்த தெற்கு பக்க வாசலுக்கு இந்த பக்கம் பார்த்தேன்னாக்க குளம் இருக்குது. அந்த குளம் எப்படி இருக்கான்னாக்க 3 பக்கமும் குளம். அதனால்தான் இந்த கோவிலுக்கு தெற்கு பக்க வாசல் வழியாக மட்டும்தான் கோவிலுக்குள்ளே போகலாமா. இந்த குளம் மற்றபடி அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு அந்த மாமா சொன்னார்னாக்க, சிவனோட தலையில் இருக்கக்கூடிய பெரச்சந்திரன் மாதிரி அப்படியே ஒரு வளைவோடு இருக்கிறது தான் இந்த குளம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே சுவாமிக்கு பாலாலயம் பண்ணவே இல்லையா, அவர் இருந்த இடத்துலையே அப்படியே தான் இருந்திருக்கார். இங்கே வந்து நிறையா கல்வெட்டுகள் இருந்திருக்கு. பல்லவ காலத்து கல்வெட்டுகள், 2ஆம் பராந்தக சோழனோடது அதெல்லாம் கிடச்சிருக்கு. பல்லவ காலத்தில் நிருபதுங்கன் அப்படிங்கிறவரோட காலத்து, அதாவது 1861ஆம் வருடம், அந்த காலத்தில் ஈசனை வந்து மூலஸ்தானத்து மகாதேவர் அப்படின்னு இந்த ஸ்தலத்து சுவாமியை பற்றி கல்வெட்டு குறிக்கிறதாம். அதுவே 1ஆம் குலோத்துங்கன் காலத்தில் இந்த சுவாமிக்கு பேர் அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கான்.
பராந்தக சோழன், அதுக்கு முன்னாடி பராந்தக சோழன் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கோவிலுக்கு விளக்கெரிக்கிறதுக்கு எண்ணெய் கொடுக்கறது எல்லாமே ஏற்பாடு பண்ணி இருந்திருக்கார். அப்புறம் பார்த்திவேந்திரவர்மன் அப்படிங்கிறவரும் 971 காலகட்டத்தில் ஆட்சி புரிஞ்சவர். அவரும் கோவிலுக்கு நிறைய நிலங்களை தானமாக கொடுத்துருந்துருக்காராம். அப்புறம் ராதிராஜன் அப்படிங்கிறவர், அது ராஜாதி ராஜனாக இருக்குமோ இல்லை ராஜராஜனாக இருக்குமோ தெரியல. ஏன்னா 1045ன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 1045னா ராஜராஜன் என்னோட மகன் ராஜேந்திர சோழன் காலமாக இருக்கணும். அதில் அந்த இதில் வந்து பார்த்தேன்னா இல்லை இது வேறு ராதிராஜன் இந்த பக்கத்தில் இருந்தாரோ அதுவும் தெரியல. அவர் வந்து இந்த கோவிலோட எல்லை எந்த அளவு அப்படின்னு சொல்லி அதுக்கோசரம் நிலங்களை கொடுத்து தானமாக எல்லாம் பண்ணியிருக்கார். அப்புறமா 1ஆம் குலோத்துங்க சோழன் காலத்துலேயும் இங்கே திருப்பணிகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடிஞ்சது. ரொம்ப பழமையான இந்த ஸ்தலம் வந்து சோழவளவன் நாடு, கங்கை கொண்ட சோழபுரம், பிள்ளைப்பாக்கம் கிராமம் அப்படிங்கிற பதிவு இருந்ததாகவும் தெரிஞ்சிட்டேன். இங்கே இருக்கிற இந்த தக்ஷணாமூர்த்திக்கு வந்து காலசம்ஹார தக்ஷணாமூர்த்தி அப்படின்னும் சொல்லப்படுறாராம். நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கிற தக்ஷணாமூர்த்தியை பார்க்குறதுக்கு அதுக்காக வேண்டியாவது இந்த கோயிலுக்கு போகணும். சந்தர்ப்பம் கிடச்சவா கண்டிப்பாக, அதுவும் ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் போகிறவா, ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒரு தாம்பரத்துக்கு திருப்பி வர்ற வழியில் ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்கிற இந்த ஸ்தலத்தில் இருக்கிற வைத்தியநாத சுவாமி, வைத்தீஸ்வர சுவாமி, தையல் நாயகி அம்பாள் சமேத வைத்தீஸ்வர சுவாமி, இந்த ஸ்தலத்துக்கு வந்து வட வைத்தீஸ்வரம் அப்படின்ட்டு பேர் அப்படிங்கிறதும் இன்னும் ஒரு குறிப்பாக தெரிஞ்சின்றதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைக்கிறவா போய் பார்த்து எல்லாருமே இறைவனோட அருளை பெறணும். நமஸ்காரம்.